Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவைய ரொம்ப. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபுட் குழந்தைங்களோட ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இந்த ஃபுட்டை நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்கை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நைட்டே ஊற வச்சுருந்தேங்க. இப்போ நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்குறீங்கன்னா மார்னிங் கூட ஊற வச்சுக்கலாம். இதில் 2 போல் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன், 2 போல் பேரிச்சப்பழம், ஒரே ஒரு முந்திரி, 6 போல் கருப்பு திராட்சையை நைட்டே ஊற வச்சுருந்தேங்க. இது எல்லாமே குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேரிச்ச பழத்தை நான் அப்படியே ஆட் பண்ணியிருந்தேங்க. இப்போ அதில் உள்ளே இருக்கிற விதையை நீக்கிடலாம். அடுத்ததான் பாதாமில் இருக்கிற தோலையும் நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாங்க. பாதாமில் இருக்கிற தோல் குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது, அதனால அது ரிமூவ் பண்ணிடலாம். இது 2யும் எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நான் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அவல் ஊற வச்சுருக்கேங்க. அதில் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். இதுக்கு ஊற வச்சுருந்த அவலை இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம். வெள்ளை அவல் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாவே போதுங்க. இதில் நீங்கள் சிகப்பு அவல் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலேயாவது ஊற வைக்கணும். இது இந்த மாதிரி கொலைய வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேஷர் வச்சு மேஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும். இது வந்து மிக்சியில் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு 8 மாதத்துக்கு மேலே தானங்க நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ரவை கன்சிஸ்டன்சியில் கொடுத்தாவே போதுங்க. ரொம்ப அரைச்சி பேஸ்ட்டாலாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு தடவை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஃப்ரூட் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து கதலிங்க. இந்த கதலி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. இதில் ஒரே ஒரு பழத்தை மட்டும் இது போல் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக் பண்ண கஞ்சியோட இந்த வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அடுப்பில் இருக்கும்போதே நீங்கள் வாழைப்பழத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட பையனுக்கு இது நல்லா சூட் ஆயிடுச்சுங்க. அதனால அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறமா மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை நான் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறேன். வாழைப்பழம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் வீட்டில் செஞ்ச நெய் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஹோம்மேட் நெய் தாங்க கொடுக்கணும், இதுதான் ரொம்ப நல்லது. இந்த நெய் வந்து நான் பாலாடை கலெக்ட் பண்ணி அதில் தாங்க செஞ்சேன். அந்த ரெசிபியை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் டைமில் ஃபீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டுக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. வாழைப்பழத்துலேயே நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும். இதில் பேரிச்சப்பழம், கருப்பு திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயுமே அதிகமான அளவு ஸ்வீட்னஸ் இருக்குது. அதனால இனிப்புக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. அதிகமான இனிப்பும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. மிதமான இனிப்பு தாங்க இருக்கணும். ஒரு 8 மாதம் மேலே ஆயிடுச்சுனாவே வெறும் இனிப்பாகவே கொடுக்காம அடிக்கடி காரம் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. எந்த ஃபுட்லேயும் கொஞ்சம் போல் மிளகு ஆட் பண்ணி கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காரம் கொடுத்த மாதிரி ஆகும். அதனால் அடிக்கடி காரம் கொடுங்க, அதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக காரம் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே நம்ம என்ன காரம் சாப்பிட்றோமோ அதுக்கு குழந்தைங்க பழக ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்களுக்கு எப்போதுமே ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி வாழைப்பழம் ஆட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. நம்ம இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஆட் பண்ணியிருக்கோம், குழந்தைங்க சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி நீங்கள் பிடிச்சி வச்சு திணிச்சிங்கன்னா இன்னொரு வேளை ஃபீடே எடுத்துக்க மாட்டாங்க. அதனால குழந்தைங்களுக்கு என்ன ஃபுட் என்ன டேஸ்ட்டில் பிடிக்குமோ அதை மட்டும் ஃபீட் பண்ணுங்கள். அதிகமான அளவு சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டாலுமே அவங்க விரும்பி சாப்பிட்டாவே போதுங்க. இப்போ இந்த கஞ்சி அவங்களுக்கு பிடிக்கல, கொஞ்சம் போல் சாப்பிட்டாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அப்படியே விளையாட விட்டுட்டு அவங்களுக்கு எந்த ஃபுட் பிடிக்குமோ அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங்கும் பண்ணவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ சஜஷன்ஸோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல அம்மாக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும்.
அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோடையும் ரெசிபியோடையும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.